ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். தளபதி மாதிரி இருப்பாப்ல. தளபதி இல்லையா? அழகா இருக்காருல்ல, தளபதி மாதிரியா இருக்காருல்ல. தளபதிக்காக ஓட்டு போட்டுருங்க. என்னப்பா அது? அங்கங்க எல்லாரும் தேர்தல் பிரச்சாரம்னா மழை வெயிலுன்னு பார்க்காம, தூக்கம்லாம் பார்க்காம, சாப்பாடு பார்க்காம ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அந்த தொகுதியில நிக்கலனா கூட மத்த தொகுதிக்கு போய் கேக்குறாங்க. இவங்க என்ன கெட்டப் வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. தளபதி வந்து பெரிய வேலையில இருக்காரு, அதனாலதான் நான் வந்திருக்கிறேன். என்ன பெரிய வேலை? அவருக்கு கட்சி பணி நிறைய இருக்குல்ல, அதனாலதான் நான் என்ன போய் நீ பாத்துறாப்பா அப்படின்னு அமைச்சிருக்காரு. அப்ப இப்படிதான் ஒவ்வொரு தொகுதிக்கும் தளபதி வராம ஏமாத்தி விடுவாரு அவரு. அப்ப அவரை அங்க பார்க்க முடியாதா? யாரு? நான் இங்கேயாவது நான் வந்திருக்கிறேன்னு சந்தோஷப்படுங்க. மத்த தொகுதியில போய் பாருங்க. கட்டவுட்ல எவ்வளவு அழகா இருக்காரு தளபதி. அப்ப ஒருவேளை நாளை பின்ன நீங்க ஒரு பேச்சுக்கு ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டா தளபதி ஜாலியா வந்து படம் நடிக்க அங்கங்கன்னு போயிடுவாரு. நீங்க பொம்மையை செஞ்சு சேர்ல வச்சுப்பீங்களா? 232 பொம்மை செய்ய சொல்லிருக்கு. ஏன் 32? ஒண்ணு தளபதி இருப்பாரு, அவர் வெளில வர மாட்டாரு. ஒண்ணு நான் போயிடுவேன். இல்லப்பா, 32 இல்ல, அதுலயும் ஒண்ணு கம்மி. 233. அங்க பாரு, ஒரு வேட்பாளரே காணும் அவர் தொகுதியில. வேட்புமனு தாக்கல் பண்ணதோட சரி. எப்படி சூப்பரா இருக்குல்ல? இல்ல, அங்க நிறைய பேருக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னா கூட தளபதி முகத்துக்காக அரசியலுக்குள்ள வர்றவங்க, அரசியல் ஆர்வத்துக்காக வர்றவங்க இப்படி பண்றத பார்த்தா பிச்சுட்டு ஓடிடுவாங்க. கட்சியில இருந்து யாருமே இருக்க மாட்டாங்களே. தளபதி முகம் தானே வேணும். இந்த இருக்க பாத்துக்க, எவ்வளவு அழகா இருக்காரு, அச்சலா இருக்காரு. பொம்மையில இருக்க பாத்துக்க. உனக்கு முகம் தானே தேவை, எங்க பார்த்தாங்கன்னா சினிமாலேயே இவருதான் தளபதிக்கு டூக்கு போடுவாராம் தெரியுமா? அதையே கண்டுபிடிக்க முடியல, இதை கண்டுபிடிக்க போறீங்களா? போமா ஆளை பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அந்த ஒரு தம்பி போது பாருங்க, அப்படி எல்லாரும் போயிருவாங்க கட்சியை விட்டு வெளில. பரவாயில்ல, இப்பயாவது யோசிக்க அந்த பையனுக்கு கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்கு. அது மாதிரி எல்லாருக்குமே வளர்ந்ததுன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. போ ஓட்டு ஓட்டு போடுறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப மத்திய இணையமைச்சரா இருக்கீங்க, இப்ப வேற அவினாஷி தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டீங்களா? கரெக்டா பண்ணியாச்சு. வெற்றி நிச்சயம். 2024 நமக்கு வெற்றி நிச்சயம். ஏன் சார் பர்டிகுலரா அவினாஷி தொகுதி? ஆமாம்மா, இங்க வந்து நமக்கு வந்து இது அதிகமா இருக்கு, அதனால இங்க வெற்றி கண்டிப்பா நமக்கு உண்டு. அதனால நம்ம ஜியோட ஆசி பெற்ற ஒரு வேட்பாளரா இங்க நான் நிக்கிறேன். ஜியோட ஆசி பெற்றுட்டோம் அப்படின்னாலே நம்ம இங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். இருக்கட்டும். இல்ல, பொதுவா வந்து தமிழ்நாட்டுல வந்து பாஜகவுக்கு பெருசா வரவேற்பு எல்லாம் இருக்காது. என்ன தைரியத்துல நீங்க வந்து நிக்கிறீங்க? அதாவது இப்போதைக்கு பார்க்க போனா தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா நாங்கள் வந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அதாவது இங்க வந்து திமுக மேல பயங்கர அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தி ஓட்டு தான் நமக்கு மாறப்போகுது. அதாவது எல்லாருக்குமே தெரியுது ஜி வந்து சென்ட்ரல்ல எந்த அளவுக்கு சூப்பரா ஆட்சி நடத்துறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. மற்ற மாநிலங்கள்லயும் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ள விடுங்க, நாங்க என்ன பண்றோம்னு மட்டும் அதுக்கப்புறம் பாருங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ பெட்ரோல் விலை வந்து உயர்ந்துட்டே இருக்கு. சாமானிய மக்கள் வந்து அதிகமா பைக்கு ஸ்கூட்டி தானே யூஸ் பண்றாங்க. அப்படி பெட்ரோல் விலை அதிகப்படுத்திட்டே போனா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? ஜெய் ஸ்ரீராம். சரி, கேஸ் விலை. இப்ப கேஸ் இல்லாம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? ரோட்டு ஓரமா கடை போட்டிருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதை வச்சுதான் பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க, சமைச்சு சாப்பாடுக்கு. இப்ப கேஸும் அதிகமாகுது, இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஜெய் ஸ்ரீராம். அப்படி இல்லை அப்படின்னா ஈஸியா ஒரு வழி சொல்றேன். நம்ம நிர்மலா ஆண்டி சாப்பிட்ற மாதிரி பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு போயிருங்க. எதுக்கு கேஸ்லாம்? பச்சை காய்கறி சாப்பிட்டு போயிருங்க, ஹெல்தியா ஆர்கானிக்கா. இல்ல, இந்த வணிக சிலிண்டர் வந்து ஜனவரி 1ஆம் தேதி 111 ரூபா அதிகப்படுத்துனீங்க. அடுத்ததா பிப்ரவரி 1ஆம் தேதி 50 ரூபா அதிகப்படுத்துனீங்க. அடுத்து மார்ச் 1ஆம் தேதி 31 ரூபா அதிகப்படுத்துறீங்க. அடுத்து ஏப்ரல் 1ஆம் தேதி 115 ரூபா அதிகப்படுத்துறீங்க. ஆக மொத்தம் இந்த வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் மட்டும் 525 ரூபாய் அதிகமாயிடுச்சு. இப்படி அதிகப்படுத்தினா என்ன ஏழை மக்கள், சாமானிய மக்கள்லாம் என்ன நடத்துறதா இல்ல பிசினஸ் எல்லாம் நடத்துறதா இல்ல கடையை மூடிட்டு போறதா? அடுத்து 2013, அதாவது ஜி வரதுக்கு முன்னாடி 2013ல சிலிண்டரோட விலை வந்து 410 ரூபாயா இருந்தது. 2014ல ஜி வராரு, வந்ததுக்கு அப்புறமா 414 ஆகுது. அடுத்து 2015ல 452 ஆகுது. அடுத்து 432 கம்மியாகுது.
அடுத்து திரும்ப 495 ஆயிடுச்சு 2017. அடுத்து 2018 500 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மக்களவை தேர்தல் நடக்குது 2019. சிலிண்டர் விலையை வந்து குறைச்சிட்டதா காட்டுறதுக்காக என்ன பண்றாருன்னா ஒரு கண் துடைப்பு நாடகம் ஆடுறாரு. 2019 வந்து 495ல 5 ரூபாய் வந்து விலை கம்மியாக்குறாங்க 500லேருந்து. அடுத்ததா 2020 வந்ததுக்கு அப்புறமா 694 ரூபா ஆகுது. அடுத்து 2021 பார்த்தோம்னா 889 ரூபா ஆகுது. அடுத்து 2022 பார்த்தோம்னா 1053 ரூபாய் ஆகுது. அடுத்து 2023ல 1103 ரூபாய் ஆகுது. இப்படி ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்சு அதிகமாகும் போது இவ்வளவு அதிகமாயிட்டே இருந்தா என்னதான் சார் பண்ண முடியும் மக்கள்? அது நான் பண்ணுவோமா, இந்த தேர்தலில் எங்க ஜெயிக்க வைங்க, தமிழ்நாட்டுக்கு நாங்க சிலிண்டரை கம்மி பண்றோம். ஆமா, மானியம் தரோம். சிலிண்டர் 100 ரூபாய் ஆக்கிறோம் நாங்க. ஒரு சிலிண்டர் 100 ரூபா. ஆமாமா, அதுக்காக வந்து பிஜேபி உள்ளோட சொல்றீங்க. ஆமா, நீங்க வந்து எங்களை ஜெயிக்க வைங்க. நீங்க வந்து நீங்க அதாவது எங்களை பத்தி பேசுறீங்க, சிலிண்டர்களை ஏத்துறது யாருன்ட்டு. இங்க இப்ப வந்து புதுசா தற்கொலை கட்சி ஒண்ணு வந்திருக்கு. அவங்கள்ட்ட போய் சிலிண்டர் விலை ஏத்துறது யாருன்னு கேளுங்க, யார சொல்றாங்க மட்டும் பாருங்க. இவங்க இருக்கிறவங்க நம்ம பிரச்சனை இல்லமா, இந்த சிலிண்டர் பிரச்சனை ஒரு பிரச்சனைன்னு பேசாதீங்க. தமிழ்நாட்டுல முக்கியமா என்ன பிரச்சனை இருக்கோ அதை பேசுங்க. தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பே கிடையாது. ஆமா, பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு? நிம்மதியா ஒரு பெண் வந்து நைட்டு வெளில வர முடியுதா? சொல்லுங்க, உங்களால வேலைக்கு வர முடியுதா? வர முடியுது. நீங்க வரது வேறமா, நீங்க கொஞ்சம் போல்டா இருக்கிற பொண்ணு வெளில வந்துடுறீங்க. பல பெண்கள் வெளில வர முடியல. தமிழ்நாட்டுல தான் அதிகமா வேலைக்கு போற பெண்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. அப்ப அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை கிடைக்கிறதுனால எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வராங்க, வேலைக்கு போறாங்க. அதனாலதான் இந்த எண்ணிக்கை அதிகமா இருக்கு. நம்ம டேட்டா வச்சே பேசுவோம். இல்ல அவங்க வந்து பயந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். அதாவது நம்ம ஆன்மீக ஆட்சி வந்தால் மட்டுமே பெண்களுக்கு சூப்பரான பாதுகாப்பு கிடைக்கும், இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. இல்ல இப்படிலாம் நீங்க பேசுறீங்கன்னு தெரியாதனால அதுக்கு ஒரு டேட்டா வச்சிருக்கேன். இங்க பாருங்க, பிரிஜ்பூஷன் சிங், குல்தீப் செங்கர், அப்புறம் திருப்பதி, பாந்தி, ராகவ்ஜி, மது சவான், ரமேஷ் குலானி, லிஸ்ட் பெருசா இருக்கு. ஏதோ சோர்ஸ்ல கீழே வைக்கிறோம். இவங்க எல்லாருமே பாஜகவுல வந்து ஏதோ ஒரு பதவியில இருக்கிறவங்க இருந்தவங்க. இவங்க மேல எல்லாமே வந்து பெண்கள் ரிலேட்டடான குற்றங்கள் இருக்கு, பாலியல் குற்றங்கள். அவங்க எல்லாம் மனித புனிதர்கள். நீங்க வந்து தேவையில்லாம எங்க மேல வந்து இது பண்ணாதீங்கம்மா. உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு வேணும் அப்படின்னா எங்களை ஆட்சி கொண்டு வாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு கிடைக்கும். அதையும் தாண்டி இங்க வந்து காலங்காலமா ஒரே ஒரு குடும்பம் ஆண்டுகிட்டு இருக்கு. ஆமா, அந்த குடும்பத்தை நம்ம வந்து அனுப்பணும், வீட்டுக்கு அனுப்பணும். அதாவது வாரிசு அரசியல் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது. வாரிசு அரசியலை நம்ம ஒழிக்கிறோம். அதுதான் நம்மளோட வேலை. இல்ல சார், இப்ப இங்க யாருமே வாரிசு அரசியல் வேணும்னு சொல்லல. ஆனா அதையும் தாண்டி பார்க்க வேண்டிய அரசியல் பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்கு. வாரிசோ வாரிசு இல்லையோ, மக்களுக்கு, எளிய மக்களுக்கு நல்லது நடக்குதா, திட்டங்கள் கொண்டு வராங்களா, முன்னேற்றம் நடக்குதாங்கிறது பாக்குறதா ரொம்ப முக்கியம். அப்படியே நீங்க சொல்றபடி வாரிசு அரசியல் ஒழிக்கணும்னா கூட முதல்ல உங்க கட்சி தான் ஒழிக்கணும். ஏன்னா கேஎஃப் கிஷோர் தேவ் பர்மான் மகள் யார் தெரியுமா? கிருதி. அடுத்து எம்பி சஞ்சய் தோத்ரேவின் மகன் யார் தெரியுமா? அனுராக் தோத்ரே. அடுத்து முன்னாள் எம்பி துக்காராம் சிருங்காரேவின் மகன் யார் தெரியுமா? சுதாகர். முன்னாள் அமைச்சர் அர்ஜுன் துளசிராம் பவாரோட மருமகள் யாருன்னா பர்தி பவார். அடுத்து பாஜக எம்எல்ஏ விஜயகுமார் கவித்தியோட மகள் வந்து ஹீனா காவித். அடுத்து எம்பி மோகன் டெல்கரோட மனைவி வந்து கலாபென் டெல்கர் அவங்க. அடுத்து முன்னாள் அமைச்சர் இதெல்லாம் காங்கிரஸ் நம்பலையா? இமாச்சல் முன்னாள் முதலமைச்சர் பிரேம்குமார் துமாலோட மகன் தான் வந்து அனுராக் தாக்கூர். கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா அவங்களோட பையன் தான் ராகவேந்திரா. அடுத்து முன்னாள் எம்எல்ஏ ரவி சுப்பிரமணியத்தோட மருமகன் தான் தேஜஸ்வி சூர்யா. அடுத்து முன்னாள் அமைச்சர் வேத் பிரகாஷ் கோயலோட மகன் தான் வந்து பியூஷ் கோயல். அடுத்து முன்னாள் அமைச்சர் ஏக்நாத் கட்சியோட மருமகள் தான் வந்து ரக்ஷா கட்சி. முன்னாள் அமைச்சர் கோபிநாத் முண்டேவோட மகள் தான் வந்து பங்கஜா முண்டே. அதாவது வாரிசு அரசியல் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வாரிசு அரசியல் என்னன்னா பையனுக்கோ மருமகனுக்கும் கொடுக்கறது வாரிசு அரசியல் வராது. வாரிசு அரசியல் பேரா கொடுக்கறதா. மைக் கொடுங்களா? என்ன ஆட்சி நடக்குது? அங்க பாருங்க, அந்த சீர்காழி பக்கத்துல அந்த பிரிட்ஜ் வந்து உள்வாங்கி இருக்கு. என்ன ஆட்சி இது பண்ணிருக்காங்க பாருங்க, எப்படி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. யார சொல்றீங்க? திமுக சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, திமுக கட்சி தான். என்ன ஆட்சி நடக்குது பாருங்க. இல்லங்க, அது வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட். எனக்கே கடுப்பாகுறா. சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட ரோட்டை திமுகன்னு சொல்லி பேசுறீங்கன்னா என்னடா உங்க மனநலமா?
போடா 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 அடி மயக்க திட்டு போறான் பைத்தியக்காரன். அம்மா நீ அதை விடுமா, அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஆள் இருக்கிற வரைக்கும் நாங்க என்ன பண்ணாலும் அவங்க திமுக தான் திட்டுவாங்க. அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம கேஸ் விலை ஏத்துவோம், பெட்ரோல் விலை ஏத்துவோம், ரோடு டாக்ஸி ஏத்துவோம், எல்லாத்தையும் ஏத்துறோம். காரணம் திமுக. ஆமா எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் இது மாதிரி.